ஒரே ஆளாக நான் மட்டும் இருக்கேன். என் 2 பிள்ளைங்களுக்குன்னு கொண்டு வந்தது வந்து எங்கள் அம்மா. யாருமே சப்போர்ட் பண்ணாமே இந்த அளவுக்கு வந்த நாங்கள் எங்களை மாதிரி இருக்கிறவங்கள நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் இன்னும் ரொம்ப பெருசாக வந்திருப்போம். ஒரு மாதிரி அது ஒரு ஃபீலிங்கே என்னென்னே சொல்ல முடியாத அளவுக்கு. இப்போது வந்து எல்லாருமே எங்களை பார்க்கும்போது ரிசல்ட் கிடச்சக்கப்புறம் சார் பரவாயில்லப்பா, ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டே வேலை கிடச்சிருமா அப்படின்னு பேசினாங்க. ஏம்மா இன்னும் மெயின்ஸ் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது. படிப்பு மட்டும்தான் குடிக்கணும்னு நினச்சேன். அதுதான் அவனை ஒழுக்கமாகவும் மாற்றும், அவனை ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும்னு நான். வந்தாங்கன்னா அவனாக வரணும், யார் சப்போர்ட்டும் இல்லாமல், யார்கிட்டையும் போய் நிற்கக்கூடாது. உங்கள் பிள்ளைங்களை நம்புங்க, அதை மட்டும் செய்யுங்க, வேற ஒன்றுமே பண்ணாதீங்க. ஹரிசங்கர பாண்டியன். எல்லாருக்கும் ஹாய். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் டைம். ஸோ ஒரு நல்லா போயிட்டு இருந்த ஒரு ஃபேமிலியில் திடீர்னு ஒரு முக்கியமான ஆள் வந்து தவறிட்டார். எங்கள் அப்பா 2012 வந்து அந்த டே. அது வரைக்கும் ஓகே இவங்க ஒரு பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்கெல்லாம், கூட இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மேலே ஒரு ஃபங்க்ஷன்னா கூட சொல்ல மாட்டாங்க, அவங்க இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது. அந்தளவுக்கு ஸ்டேஜில் இருந்து ஒரே ஆளாக நான் மட்டும் இருக்கேன், என் 2 பிள்ளைங்களுக்குன்னு கொண்டு வந்தது வந்து எங்கள் அம்மா. எங்கள் அப்பா வளர்ந்ததுக்கப்புறம் எனக்கு இன்னொரு அப்பாவாக இருந்து என்னை வளர்த்தது வந்து எங்கள் அக்கா. இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து இந்த பக்கம் தமிழ்நாடு சதர்ன் ஸ்டேட்ஸில் வந்து ஐபிபிஎஸ் எஸ்ஓ பற்றின சரியாக ரீச் வந்து இல்லை. எல்லாத்துக்குமே ஐபிபிஎஸ் பிஓ ஐபிபிஎஸ் கிளர்க்கு பற்றின ரீச் தான் அதிகமாக இருக்குது. எங்கள் மாமா வந்து கனரா பேங்க்கில் வேலை பார்க்குறாங்க. அவர் தான் வந்து எனக்கு இதை ஃபஸ்ட்டு ஐபிபிஎஸ் எஸ்ஓ வந்து சொன்னார். ஃபஸ்ட்டு நான் ஜான் 2022 வந்து ஓகே ஒரு பேங்க் எக்ஸாம் படிப்போம். நான் இப்போ வந்து விப்ரோவில் டேட்டா அனலிஸ்ட்டாக வேலை பார்த்துட்ருக்கேன். ஜான் 2022 வந்து சார் கூட மெசேஜ் அடிச்சிருப்பேன், சார் இந்த இது எப்படி சார் கேட்டன் செஷன்லாம் வந்து அப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். சாரே சொல்லிட்டே இருப்பார், என்னென்ன இவ்வளோ டைம் எடுத்துருக்கீங்க, இவ்வளோ டைம் எடுத்திங்கன்னா போச்சு முடிஞ்சு அவ்வளோதான் வாங்குவாங்க அப்படின்பாரு. ஸோ என்னென்ன இவர் வித்தியாசமாக சொல்லித்தராரு அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு கணேஷ் சாரை பார்த்தேன். நிறையா சேனல்ஸ் பார்த்தேன். எனக்கு கணேஷ் சாரை தான் ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் பேசும்போதே வந்து நம்ம ஒரு ஆடியன்ஸோட ரீச் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி அவர் பேசியிருந்தார் என்கிட்ட. வாங்குவாங்க இவ்வளோ டைம்லாம் இருந்தீங்கன்னா காலி, நீங்கள் வெளியே போக வேண்டியதான், வேலையெல்லாம் கிடைக்காது, வாங்குவாங்க அப்படின்னு பேசியிருந்தார். எனக்கு இங்கிலீஷில் நான் ரொம்ப வீக். நான் மெசேஜ்லேயுமே சொல்லியிருப்பேன், ஒன் அண்ட் ஒன்லி நான் உங்கள் வீடியோஸ் மட்டும்தான் பார்த்தேன், வேறு எந்த வீடியோஸுமே பார்க்கல. நான் இங்கிலீஷில் எடுத்த ஃபுல் மார்க்குடைய ஃபுல் கிரெடிட் வந்து நான் ரீனா மேம்க்கு தான் சொல்லுவேன். ரொம்ப தேங்க்ஸ். இதான் என்னுடைய ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ஐபிபிஎஸ் எஸ்ஓ 2025 பிஎன்பி பேங்க் வாங்கியிருக்கேன். ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன், இந்த நேரத்தில் எனக்கு வாங்கணும் வேண்டிய தேவை இருந்தது. எங்கள் மாமா சொல்கிறாங்க, இப்போல்லாம் படிச்சுட்டு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வரேன், ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணணும்னு நாங்களே எதிர்பார்க்கல. எங்கள் வீட்டில் எல்லாருமே ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டே வேலை கிடச்சிருமா அப்படின்னு பேசினாங்க. ஏம்மா இன்னும் மெயின்ஸ் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா இது எங்களோட ஃபஸ்ட்டு, யாருக்குமே தெரியாது எங்கள் வீட்டில். ஸோ அதுக்கப்புறம் மெயின்ஸ் முடித்தோம். April 1, 2025 ஆஃபர் வந்தது. ஒரு மாதிரி அது ஒரு ஃபீலிங்கே என்னென்னே சொல்ல முடியாத அளவுக்கு. இப்போது வந்து எல்லாருமே எங்களை பார்க்கும்போது ரிசல்ட் கிடச்சக்கப்புறம் சார் பரவாயில்லப்பா, சித்ரா செல்வி தனியாக நின்று ஒரு குடும்பத்தை கொண்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது அவங்களுக்கு ஒரு வார்த்தை சிறுசாக போயிடுது. யாருமே சப்போர்ட் பண்ணாமே இந்த அளவுக்கு வந்த நாங்கள் எங்களை மாதிரி இருக்கிறவங்கள நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் இன்னும் ரொம்ப பெருசாக வந்திருப்போம். வணக்கம், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஜெயிச்ச அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். என் பையன் வந்து 2 பேருமே, என் பையன் பொண்ணு 2 பேருமே கோல்டு மெடலிஸ்ட் தான். நல்லா படிப்பாங்க. நான் கொடுக்கணும்னு நினச்ச சொத்து படிப்பு மட்டும்தான் குடிக்கணும்னு நினச்சேன். அதுதான் அவனை ஒழுக்கமாகவும் மாற்றும், அவனை ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும்னு நான் நினச்சேன். என் 2 பிள்ளைங்களுமே
2 பிள்ளைங்களுமே கேம்பஸ்லேயே செலக்ட் ஆகிட்டாங்க. பொண்ணு வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுது, இவர் விப்ரோவில் ஒர்க் பண்ணுறாரு. நான் என்ன நினச்சிருந்தேன்னா, அது என்னோடய கான்ஃபிடென்ட்டு. நான் இப்போது ஈபியில் வேறு ஒர்க் பண்ணுறேன். என் வீட்டுக்காரர் ஈபியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இறந்த உடனே நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அப்படியே டைரெக்டாக ஆஃபீஸர் ரேங்க்குக்கு போயிட்டேன். போனோன்னே எக்ஸாம் எழுதி ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நான் பாஸ் பண்ணி, ஏன்னா நான் உட்காந்தா தான் என் பிள்ளைங்களை கொண்டு வர முடியும். நான் வரணும், என் பிள்ளைங்க வரணும்னா அந்த படிப்பு மட்டும்தான் அவங்கள கொண்டு வர முடியுங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணனால படிக்க வச்சோம். ஒன்றே ஒன்று, ஒழுக்கத்தோட கூடிய கல்வி மட்டும்தான் உங்களுக்கு வேணும், நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேணாண்டா அப்படிங்கிறது தான் ஒரே எண்ணம். 2 பேருமே படித்தாங்க. பொம்பளை பிள்ளை வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுது. மருமகன் வந்து கனரா பேங்க்கில் பிஓ. அவர் 2012 பேட்ச் டைரக்ட் ரெக்யூர்மெண்ட்டு. அந்த அவர் மூலியமாக கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு வந்தது. எனக்கு வந்து வாரிசு வேலை வந்ததுனால எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள்லாம் வாரிசு வேலைங்கிறனால தானே வேலை கிடச்சிச்சு. எனக்கு ஒரு ஆசை, என் பிள்ளைங்க வந்தாங்கன்னா அவனாக வரணும், யார் சப்போர்ட்டும் இல்லாமல், யார்கிட்டையும் போய் நிற்கக்கூடாதுன்னா அவன் படித்து வரணும். இங்கே போய் நின்று அங்கே போய் நின்று இவங்க ஹெல்ப் பண்ணாங்கங்கிற ஒரு எண்ணமே வரக்கூடாது. இவனாக தான் தோன்றி முளைச்சி அவங்களா வந்தாங்கன்னா அந்த வேலையை காப்பாற்றிக்கிடுவாங்க. இவங்க கொடுத்து வாங்கினாங்க இல்லை அவங்க கொடுத்து வாங்கினாங்கன்னு வந்துச்சுன்னா அந்த வேலையோட கஷ்டம் தெரியாது, அதை ஸ்ட்ராங் பண்ண மாட்டாங்கங்கிறது என்னோட நம்பிக்கை. அதனால நான் என் பிள்ளைங்கிட்ட சொன்னேன், யாருக்கிட்டையும் நான் உங்களுக்காண்டி ரெக்கமெண்டேஷனுக்கு போய் நிற்க மாட்டேன், நான் நிற்கவே மாட்டேன், நீங்களாக தான் வரணும், நல்லா படிங்க. என் பையன் இப்போ தான் அதுக்குள்ளே கவர்மெண்ட் வேலைக்குள்ளே வரணும்னு சொல்லி உள்ளே வந்தான். நான் பொழுதுனைக்கு சொல்லுவேன், 31 வயசில் போய் அட்டன் பண்ணுவான். என் பிள்ளைங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணுவான், நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னே சொல்லுவேன். அது ஒரு தெனாவட்டுனே வச்சுக்கோங்களேன், ஒரு தைரியம். அப்படி தான் நான் சொன்னேன். இப்போ வரைக்கும் நான் அப்படி தான் நம்புகிறேன். இப்போ ஒரு சுச்சுவேஷன் அவனுக்கு அந்த கவர்மெண்ட் வேலைக்குள்ளே போகணுன்னு விப்ரோவில் வேலை பார்த்துக்கிட்டு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். டேட்டா அனலிஸ்ட் நல்லா அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான், லீவு கொடுக்க மாட்டாங்க. காலையில் 3 மணி வரைக்கும் படிப்பான், திருப்பி தூங்குவான், 5 மணிக்கு எந்திரிச்சு திருப்பி படுவான். ஒரு கட்டத்தில் எனக்கு அழுக வந்துருச்சு, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு. ப்ரிலிமினரி பாஸ் பண்ணோன்னே என் பொண்ணு நான் 3 பேருமே அழுதுட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு பயம் இல்லை, ஏன்னா எனக்கு தெரியும் இந்த இது வந்து எங்கே போட்டாலும் வந்துடுவாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன். நான் இப்போவும் சொல்கிறேன், சிங்கிள் பேரண்ட்டோ அம்மா அப்பா 2 பேர் இருக்கவங்களோ உங்கள் பிள்ளைங்களை நம்புங்க, அதை மட்டும் செய்யுங்க, வேறு ஒன்றுமே பண்ணாதீங்க. உங்களால் முடியுங்கிறத நம்புங்க, அவங்க ஆசைகளுக்கு மதிப்பு கொடுங்க, அவங்களோட கரெக்டான செலெக்ஷனோ எதுவோ அவங்க கரெக்டாக தான் செலக்ட் பண்ணுவாங்கங்கிறத நம்பி போங்க, பயப்படாதீங்க. இது வேண்டாம் அது வேண்டாம்லாம் சொல்லாதீங்க. அப்படி சொல்லும்போது அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் டு ஆல். அம்மா உங்கள் பையன் சாதிச்சிருக்காமா. ஈன்ற பொழுதின் பெரிதுவத்தும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். அது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு குழந்தை பிறக்கிறப்ப இருக்கிற சந்தோஷத்தை விட தன் மகன் வந்து ஒரு உயரிய இடத்துல அடைகிறப்ப, ஒரு அச்சீவ் பண்ணுறப்ப அதில் ஒரு அம்மா அப்பாவுக்கு கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே இருக்காது. ஸோ நீங்கள் உங்கள் பையன் வந்து உங்கள் தலைமுறையுமே மாற்றிருக்காம்மா. பேசியிருந்தார் தம்பி, ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன்னு சொல்லியிருந்தார். கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பிம்மா, நீங்கள் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அப்பா அம்மாவோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம இவ்வளோ தூரம் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதில் நிறையா பேர் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்பா அம்மா வந்து அவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் பசங்க இப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பேங்க் ஆஃபீஸர், ஒரு எஸ்எஸ்சியில் இருக்காங்க, ஒரு சிஜிஎல் ஆஃபீஸராக இருக்காங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கியிருக்காங்கன்னா உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நடக்காது. நாங்கள் ஒரு சின்ன ஒரு பாட்டாக இருக்கோம். ஸோ ரொம்ப நன்றி.